ட்ரெஸ் பட்டாசு பட்டாசு ஸ்வீட்டு ட்ரெஸ் பட்டாசு பட்டாசு. ஹாய் கைஸ், வெல்கம் டு vlogs ஆஃப் அர்ஜுனா. ஸோ நம்ம பார்க்க போகிற இந்த vlog செலிப்ரேஷன் vlog. ஏன்னா இது செலிப்ரேஷன் மந்த். ஸோ உங்களுக்கே தெரியும், தீபாவளி செலிப்ரேஷன் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஸ்வீட்டு ட்ரெஸ்ஸு பட்டாசு பட்டாசு, ஸ்வீட்டு ட்ரெஸ்ஸு பட்டாசு பட்டாசு. ஏ இப்போ நம்ம பர்ச்சேஸ் போறோம். ஃபர்ஸ்ட் எங்க vlogs ஆஃப் அர்ஜுனா டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வாங்க போறோம். அவருடைய ட்ரெஸ் எடுத்தாச்சு. நம்மகிட்ட எடுத்து கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும். ஆனா நாங்க சும்மா வேடிக்கை பார்க்கலாம், சும்மா வீடியோ எடுத்தாச்சு போதும் எங்களுக்கு. ஓகே வராங்க, வெயிட் பிடிச்சுக்கடா. அப்பா என்ன வெயிட், என்ன பாத்துக்க முடியலையா? தூக்க முடியலடா, பர்ச்சேஸ் வெயிட்டா இருக்குடா. ஒரு கைப்புற வெயிட்டா இருக்குடா. மூணே துண்டு பிடி வாங்கினதுக்கு உங்களுக்கு வேலையா? தீபாவளி பர்ச்சேஸ்ல ஃபர்ஸ்ட் Dress பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிராக்கர்ஸ் பட்டாசு பட்டாசு. ஐயோ. ஹாய் கைஸ், ஸோ நம்ம செலிப்ரேஷன் vlogல ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ட்ரெஸ் வாங்கியாச்சு, செகண்ட் ஒன் கிராக்கர்ஸ் வாங்கியாச்சு, இன்னும் ஒன்று பெண்டிங் இருக்கு. அது என்ன? ஸ்வீட். செலிப்ரேஷன் அப்படின்னாலே ஸ்வீட்டோட ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஸோ அதனால ஸ்வீட் வாங்கலாம்னு வந்திருக்கோம். அது எங்க வந்திருக்கோம்? கங்கா 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 வாஷிங் பவுடர் கங்கா. எங்க திருப்படா கங்கா வந்திருக்கோம். கங்கா ஸ்வீட்டடு கொண்டாடு. இதுக்கு எது கங்காவுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறீங்க? உள்ள போறோம், தனக்கு அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட்டா ஒரு ஆளுக்கு 6 கிலோ வாங்கி அடிச்சு நவுத்துறோம். சரியா? ஆளுக்கு 6 கிலோட மோதி லட்டு இருக்குதுல்ல, வீடியோ எடுக்கிறோம், கொடுக்கறத சாப்பிட்டு வரோம். அவ்வளவுதான், வாங்க போலாம். வாங்க உள்ள போவோம். தீபாவளி செலிப்ரேஷன் வந்தாலே ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்டுட்டு தொப்பையுமா இல்ல, அதுக்கப்புறம் எல்லாரும் ஜிம்ல ஜாயின் பண்ணுவாங்க. அது ஜீரணமாகாம ஒரு செட்டு சுட்டுவாங்க தெரியுமா? அது பாத்துக்கிறீங்களா? ஃபுல்லா சாப்பிடுறவங்க எல்லாருமே ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் இப்ப நம்ம என்ன வாங்க போறோம்? எஸ். நெக்ஸ்ட் இன்னைக்கு ட்ரெஸ் ஸ்வீட்டு பட்டாசு பட்டாசு, ட்ரெஸ் ஸ்வீட்டு பட்டாசு பட்டாசு. எங்க போறீங்க? வீட்டை வாங்கியாச்சு, போய் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் வாங்கியாச்சு, கிராக்கர் வாங்கியாச்சு, ஸ்வீட் வாங்கியாச்சு. ஒரே ஒரு பெண்டிங் செலிப்ரேஷன் மட்டும் தான். ஓகே, லெட்ஸ் செலிப்ரேட். கம் ஆன். ஹாய் गाइस, வெல்கம் டு vlogs of Arjuna.
ஸோ இப்போ ஒரு வழியா தீபாவளி செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண போறோம். மற்ற செலிப்ரேஷன்ஸ்லாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சோனா என்ன கேள்வி? இப்போ தீபாவளினா எல்லாரும் பட்டாசு வெடிப்பாங்க, எல்லாம் ஓகே தான். பட் ஒரு சிலருக்கு சரி நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் 90s கிட்ஸ்னா ஒரு சில மெமரிஸ் இருக்கும்ல. நீங்க சின்ன வயசுல தீபாவளினா எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? என்ன மெமரிஸ் இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நார்மலாவே இந்த ஊர் சைட்ல எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த தீபாவளி அன்னைக்கு காலையில எர்லி மார்னிங் எந்திரிச்சிடும். அது முக்கியமா எங்க அப்பா 3:30 எந்திரிச்சிடாரு. பட்டாசு வாங்குறோமோ இல்லையோ, இந்த 3:30 மணிக்கு போய் கறி கடையில போய் நின்று போய் ஃபர்ஸ்ட். ஸோ அன்னைக்கு எல்லாத்தையும் அதை பர்ச்சேஸ் பண்ணுவாரு. அதுவே ஒரு பெரிய செலிப்ரேஷனா இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஆயில் பாத் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கிராக்கர்ஸ், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் ஃபன்ஃபுல்லா இருக்கும். இந்த மெயினா அந்த ஃபர்ஸ்ட் எர்லி மார்னிங் அந்த போய் கடையில போய் அதை வாங்குறது மெயினா இருக்கும். ஜாலியா இருக்கு, நல்ல செலிப்ரேஷன். அது ஒரு சந்தோஷமா இருக்கும். உனக்கு தீபன்? எனக்கு சின்ன வயசுல எப்படின்னா ட்ரெஸ் தான். இப்போனா ட்ரெஸ் ஈஸியா போனா எடுத்துக்கிறோம். அப்பெல்லாம் நம்ம தீபாவளிக்கு பொங்கலுக்கு மட்டும் தான் ட்ரெஸ் எடுப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பட்டாசு காலையில இருந்துச்சோடனே வெடி வந்து லட்சுமி வெடி வச்சு தெருவு அலற விடும். அந்த தரம் வச்சு அலற விடும். அந்த மெமரிஸ் தான் இப்போ வரைக்கும் நினைச்சா நல்லா ஜாலியா இருக்கு. அதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த ஃபுல்லா பட்டாசு இருக்கும். எல்லா பட்டாசும் வெடிக்க விட மாட்டாங்க. கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கணும். ஆனா அந்த கார்த்திகை தீபமும் வெடிக்க மாட்டோம். அது நமக்கு நாசமா போயிடும். எடுக்க சொல்லுவாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு சின்ன வயசுலனா எங்க அப்பா வந்து பாரிஸ் கூட்டு போவார். தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஊருக்கு போறோம்னா பாரிஸ் கூட்டு போயிட்டு சும்மா நாட்டு வெடிதான், எவ்வளவு குப்பை அதிகமா சேருமோ இந்த மாதிரி நாட்டு வெடியா பார்த்து வாங்க வேண்டியது. கூட்டு போயிட்டு காலையில மேஜரா இதே நான்வெஜ் இதெல்லாம் ஓகே. ஊர்ல ஒரு இன்னொரு ஸ்பெஷல் நடக்கும். வீட்டுல வெடைக்கோழி அடிப்பாங்க. வெடைக்கோழி அடிச்சு நல்லா தண்ணி குழம்பு மாதிரி வெத்திப்பாங்க கொடுக்கும். காலைல இட்லியை கறி குழம்பு தின்னுட்டு விட்டேன் பாருங்க ஒரு கொரட்டை. ஆனா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எப்பப்பெல்லாம் தீபாவளி வருது அப்ப அமாவாசை வேற வந்துடும். அந்த கரும்பு வேற வந்துடும். நமக்கு அப்படியே பெரியாரு டென்ஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த கறி குழம்பு அடிச்சு ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு எந்திரிச்சுன்னு வச்சுக்கேன். அப்பதான் போய் பார்ப்பேன் எவன் வீட்டு வாசல்லாம் குப்பை கம்மியா இருக்குன்னு. ஒப்பமோட மொத்தமா சேர்த்து போட்டு கொளுத்துன்ற மாதிரி. குப்பை சேரலையா பக்கத்துல இருக்க குப்பை எல்லாம் பொறிக்கணும் போட்டுருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கோம். ஸோ தீபாவளி வந்து சின்ன வயசுல ரொம்ப ஜாலியா மெமரிஸா இருந்துச்சு. கையில வச்சு கை கிழிஞ்சது, நகம் பிஞ்சது, இவ்வளவு எல்லாம் இருக்கு. இன்னும் இந்த அணுகுண்டு இருக்குல்ல, ஆட்டோ பாம்பு, இதெல்லாம் சொல்ல போனா ரொம்ப வெக்கக்கேடு. இந்த சாணியில வச்சு வெடிக்கிறது, ஜல்லியில வச்சு வெடிக்கிறது, மண்ணில் வச்சு வெடிக்கிறது, பக்கத்துல இருக்கிற கதரை விடுறது. ஸோ இதெல்லாம் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். பட் அட் லாஸ்ட் ஸோ இப்படியே ஒரு செலிப்ரேஷனும் பண்ண வேண்டியிருக்கு உங்க கூட எங்க எல்லாரும் சேர்ந்து. ஸோ அண்ட் தென் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ நாங்களும் அதை எப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு பாத்துக்கிறோம். அதே மாதிரி சின்ன குழந்தைங்க தான் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஏஜ் நம்ம லைஃப் வரைக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இருக்கிற வரைக்கும் ஃபேமிலியோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. லைஃப மெமரபிளா ஆக்கிடுங்க. அவ்வளவுதான். இருக்கிற வரைக்கும் தீபாவளிக்கு நாங்க சின்ன குழந்தைங்க தான். ஐயா கிங்கினி விங்கினி துத போறோம். சோ லெட்ஸ் செலிப்ரேட் ஸ்டார்ட் பண்ண போறோம். எஸ். இதுக்கு வெடி வெடிக்க போறோம். ஃபயர் ஸ்டார்ட். ஏர்லி மார்னிங் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த கூத்தை இனிமேதான் பார்க்க போறீங்க. சோ பாருங்க, எல்லாத்தையும் எழுப்புவோம். எங்க செலிப்ரேஷனை நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லாரையும் வெடி வச்சு எழுப்ப போறோம். ஸோ நீங்களும் சேஃப் அண்ட் செக்யூர்டா ஹாப்பியா என்ஜாயா எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா உங்க தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் செலிப்ரேட். கட்ரா வெட்டியா வெடியா எல்லாத்தையும் வெடிச்சு தள்ளுங்கடா மொத்த பேரும். இவ்வளவு பீதி இருக்கு, அப்புறம் எதுக்கு பட்டாசு வெடிக்கணும்னு காலையிலேயே ஆட்டம். ஹாப்பி தீபாவளி. வாடா 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 ஆடா. வா வா போடா, போய் நில்றா போடா. சொல்லுவா இங்க ஒண்ணு. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம். அதுவே பத்திக்கும்.
என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே. காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சீரலாம், இந்த குழந்தை யார் இப்ப கொஞ்ச நேரத்துல டொம்முன்னு இவனும் எவ்வளவு புகை பார்த்தீங்களா? சாரி பாஸ், சாரி பாஸ். புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும், பூக்கள் சிறகை நீட்டுதா. என்றுமே எதையோ தேடும் பயணம், இறுதியில் அடைக்கலம், பேரம் பேத்தி ஜனனம். மைண்ட் வாய்ஸ் வச்சு சத்தமாக பேசிவிட்டான். அங்கே பாருங்கள் புஷ் என்று போனது. அவர் எந்த காலத்து இதுதான் சுகமா, பாட்டு பண்ணு மொத்தமா வைங்க. கடவுளின் வரமா, கண்களின் கண்ணீர் தான். நம்ம கணிப்பு தப்பா போச்சு. கைஸ், இந்த தீபாவளியை மிஸ் பண்ணாதீங்க. லைஃப்பில் வருஷத்தில் ஒரு தடவை கிடைக்கிறது இதெல்லாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் தீபாவளியை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காலை, மதியம், இரவு, சாயங்காலம், இன்னைக்கு ஃபுல்லாக வெடிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன் சொல்லுங்க? சாப்பிடும் முன் சாப்பிடும் பின் அந்த மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா இன்னைக்கு தான் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்க நாள். அதனால் இன்னைக்கு வெடிக்கணும். வெடிச்சு தள்ளுங்க, ஆசை தீர வெடிங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நல்ல பட்டாசு வெடித்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. ஓகே, ஸோ ஃபைனலி நாங்கள் இந்த தீபாவளிக்கு ஒரு கோட் வச்சுருக்கோம். என்னன்னா ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, பட்டாசு பட்டாசு, ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, பட்டாசு பட்டாசு, போடு வெடி வெடி. எஸ், புஸ்னு போன புஸ்வானத்தில் ஆரம்பிச்சு எல்லாரும் போதும் வானம் பறந்து பார்க்க ஏங்கும், பூக்கள் சிறகை நீட்டுதா.